பாட்டி கிட்ட சம்மதம்னு சொல்லிடவா? ஓகே ஃபைன். ஆனா ஒரு தடவை நான் நாகர் சந்திச்சு கண்டிப்பா பேசுவேன். அப்புறம் அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணுவேன். டன். நீங்க போய் சொல்லுங்க. இல்ல. நீங்க போங்க. அட நீ போப்பா. யார் என்ன சொல்லணும்னாலும் நேர்ல வந்து சொல்லுங்க. அண்ணா அது சமர் உங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைச்சா. இல்ல நான் இல்ல, அக்கா தான் சொல்லணும்னு நினைச்சா. முடிவு பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க் யூ so much. கல்யாணத்துக்கு ஃபைனலா சம்மதம் சொன்னதுக்கு. ஐ நோ இது உங்களுக்கு ஈஸி இல்லைன்னு, ஆனா ட்ரஸ்ட் மீ, நீங்க எடுத்த முடிவு இருக்குல்ல அது ரொம்ப சூப்பர். அப்புறம் என்னன்னு தெரியல, அண்ணி இந்த வீட்டுக்கு வரும்போது எனக்கு என் பழைய நாகரை நான் திரும்ப கரைச்சிடுவாருன்னு தோணுது. அவர் கூட நான் திரும்பவும் ஜாலியா இருப்பேன். ஆமா அண்ணா, அவர் நம்ம கூட மனசு விட்டு கிண்டல் பண்ணுவார்ல, ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணுவாரு. அப்புறம் கல்யாணத்துல நான் தான் உங்களை ரெடி பண்ணுவேன்னா. அண்ணா நான் எவ்வளவு டான்ஸ் ஆட போறேன்னு கேட்கவே கேட்காதீங்க. இவ்வளவு நாளுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல கல்யாண ஊர்வலம் நடக்க போகுது. அப்புறம் நீங்க அந்த ஃபேவரட் பாட்டுக்கு அன்னி கூட டான்ஸ் ஆடுங்க. என்ன அந்த பாட்டு? एक लड़की को देखा तो ऐसा लगा जैसे खिलता गुलाब, जैसे शायर का ख्वाब, जैसे ला 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 ला. சாரி அண்ணா. சாரிண்ணா. என் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. ஹோய் செம ஜாலி. அப்பா உடம்புல எந்த முன்னேற்றமும் இல்லை. மாத்திரை சரியான நேரத்துக்கு கொடுக்குறோமே. அப்புறம் என்ன ப்ராப்ளம்? அவர் சீக்கிரம் குணமாக்கிடுவார்னு நான் நம்புறேன். சோனி நீயா? உள்ளவா? என்னங்க உங்களுக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லை தானே? என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. நிஜமாவே உடம்பு சரியில்லை தானே? பாரு, அது அது முதல்ல அட்டாக் வந்துச்சுல, அது உண்மைதான். ஆனா இப்போ வந்தது நாடகம். நாடகம்? இது நாடகமா? இந்த மாத்திரை எல்லாம் இது நாடகமா? ஏன் ரத்தன், ஏன் இப்படி பண்ணீங்க? நான் இதெல்லாம் ஏன் நஹார் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லணும் தான் பண்ணேன். அவ்வளவா? சரி, நான் அவங்ககிட்ட பேசுறேன். அப்புறம் குப்தா நேற்று ரிப்போர்ட் அனுப்பி வைங்க ப்ளீஸ். சரிங்க. நீங்க இந்த இவ்வளவு பெரிய நாடகம் நாகர் சம்மதம் சொல்ல வைக்க மட்டுமா பண்ணீங்க? ஆமா சோனி, ஆனா இந்த உண்மை நாருக்கு தெரியக்கூடாது. பாரு, இல்லைன்னா செஞ்சது எல்லாம் வீணா போயிடும். நான் நஹார சந்தோஷமா பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி எப்படி உங்களால பண்ண முடியும்? சோனி, இந்த விஷயம் பொய் இல்லை. என் இதே இப்போ பலவீனமாயிடுச்சு. அப்புறம் இந்த விஷயமும் பொய் இல்லை. வரப்போற காலத்துல நம்ம 2 பேரும் இந்த உலகத்துல இருக்க மாட்டோம். நம்ம பொண்ணு அவனி ரொம்ப கூட சந்தோஷமா இருக்கா. அப்புறம் நம்ம பையன் சமருக்கும் யாராவது கிடைப்பாங்க. ஆனா நான் யாருக்கு?
அவன் நாம 2 பேரும் இல்லாம தனியாயிடுவான்ல. சோனி, உனக்கு தெரியுமே, வாழ்க்கையில வாழ்க்கை துணையோட முக்கியத்துவம் என்னன்னு நாகரோட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்பவே உறைஞ்சு போயிட்டேன். மொத்தமா செதறிட்டேனா. அப்புறம் என் வாழ்க்கை இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமா இருட்டில் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் ஒரு நாள் அதே இருட்டில் தொலைஞ்சிருப்பேன். ஆனா சரியான நேரத்துல நீ என் கையை பிடிச்ச. அப்புறம் சோனி, நம்ம நகரோட வாழ்க்கையும் அதே மாதிரி இருட்டுல தொலைஞ்சிட்டே இருக்கு. அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணை ரொம்ப ரொம்ப அவசியமா தேவை. அவனோட வாழ்க்கையை இருட்டுல இருந்து வெளியே கொண்டு வந்து சந்தோஷமான வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போகும். அப்புறம் அவனுக்கு திரும்பவும் வாழ கத்து கொடுக்கும். நாகருக்கு இந்த உண்மை தெரிஞ்சான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் எவ்வளவு கோபப்படுவான். சித்தி என்ன விஷயம் தெரிஞ்சிடும். அப்புறம் அப்பா, நீங்க ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? ஆமாப்பா, ஆமா ஆமா, இங்க வாங்க. நான் உட்கார்றேன். நீங்க ஓய்வு எடுக்கணும்ல. ஆமா ஆமா, நான் உட்கார்றேன். ஆமா, நானும் அதை தான் சொன்னேன் நாகர். இப்போ உங்க அப்பா நடக்கணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன் நாகருக்கு தெரிஞ்ச அவன் கோவப்படுவான்னு. அப்பா அப்பா, உங்க ரிப்போர்ட்ஸ் ரொம்ப மோசமா இருக்கப்பா. ப்ளீஸ் அவங்கள பாத்துக்கோங்க. இப்போ நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டல, அப்ப நான் சீக்கிரமே குணமாகிடுவேன். நாகர் தம்பி, நாங்க உனக்கு பொண்ணு பார்க்க போறோம். போய் ரெடியாக. ஆமாப்பா, நீ ரெடியா? சித்தி, நாங்க சம்மதம் சொல்லிட்டேனே. உங்களுக்கு எங்க சரின்னு படுதோ அங்க முடிவு பண்ணிடுங்க. நான் எங்கேயும் வரல. பொண்ணு வீட்டுல கேட்டா நாங்க என்ன பதில் சொல்வோம்? मी नर्वस आलीये. நர்வஸா? நானா நர்வஸான அந்தரம் மிஸ்டர் நாகர் ஆக்குவேன். ஆனா ஒரு விஷயம் இருக்கு. இந்த அலங்காரம் பண்றது, கல்யாணம் அண்ட் ஆல், இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? பாரு, நீ ஒரு தடவை அவங்க கிட்ட பேசி மனசு துறந்து யோசிச்ச அப்படின்னா உனக்கு எல்லாமே பிடிக்கும். அப்புறம் அம்மா அப்பாவோட பிளெஸிங்ஸும் நம்ம கூட இருக்குல்ல. இருந்தாலும் இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. அப்படியா? என் டைலாக்கே என்கிட்ட சொல்றியா? வெரி குட். ஆமா. இது என்ன இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நான் உன்னை ஜூஹிய ரெடி பண்ண சொன்னேன். இங்க உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கிறதுக்கு இல்ல. ஆமா பாட்டி. ஹாய் செல்லோ, என் பேத்தி எவ்வளவு அழகா இருக்கா. யாரு கண்ணும் பட்டுடக்கூடாது. அட ரூஹி, அந்த ஸ்பெஷல் கச்சோரி நான் சொல்லியிருந்தேன்ல, அது செஞ்சாச்சா இல்லையா? ஆமா பாட்டி, நான் காலையிலேயே செஞ்சிட்டேன். அப்புறம் அந்த 2-3 வகையான சர்பத். ஆமா பாட்டி, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். கசகசா சர்பத், லெமன் ஜூஸுக்காக எலுமிச்சை வெட்டி வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் ஐஸ் வச்சுட்டேன். ரவை கேசரியும் செஞ்சுட்டேன். ரசமலாயும் ரெடி. பாட்டி, நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. அவங்களுக்கு ஜூஹிய பிடிச்சிரும். பிடிச்சிடோ? என்ன அர்த்தம்? அட, அவங்களுக்கு ஜூஹிய பிடிச்சிட்டா எனக்கு ஜூஹிய பத்தி கவலை இல்ல. எனக்கு இந்த ரூஹிய பத்தி தான் கவலை. இவளோட சோம்பேறித்தனத்தால ஏதாவது வேலை கெட்டு போயிடக்கூடாதுன்னு, எதுவும் தப்பாயிடக்கூடாது. சீக்கிரமா ஜூஹிக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னா போதும். அப்புறம் ஒரு நல்ல பையனா பார்த்து இவளையும் அனுப்பி வச்சுடுவேன். இவளை விட்டா எனக்கு தொல்லை தீரும்.
பாட்டி, என்னோட மனசு சொல்லுது உங்க ஆசை சீக்கிரமாவே நிறைவேறிடும். இன்னும் என்ன இருக்கோ, இன்னைக்கு ஏதாவது அதிசயம் நடந்தாலும் நடக்கும் இல்ல? என்ன அர்த்தம்? ஒண்ணுமில்ல. நான் போய் ஏற்பாடு பண்ணதை பார்த்துட்டு வரேன். வரேன். மாப்பிள்ளை வீட்டார் வந்துட்டாங்க. இவளை சீக்கிரமா ரெடி பண்ணு. சரி பாட்டி. நான் போய் பாக்குறேன். வணக்கம். வணக்கம். கடவுளே, வெறும் சம்பந்தம் பேசுறதுக்கே இவ்வளவு சீர்வரிசையா? சாரி, ரத்தன் வர முடியல. அவங்களுக்கு இன்னும் உடம்பு சரியில்லை. சரி, என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா யாரோட சம்பந்தத்தை பத்தி பேசணுமோ, நாகர் அவங்க வரலையா? வாங்க வாங்க, உள்ள வாங்க ப்ளீஸ். வாங்க. காப்பாத்து என்ன, காப்பாத்து. இல்ல, நாகருக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை, அதனால ஒரு மீட்டிங்க்கு போக வேண்டி இருந்தது. அதுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு புரியுது, உங்க பேத்தி அவனை பார்க்கணும்னு பேசணும்னு நினைச்சிருப்பா. இன்ஃபேக்ட் பார்க்கவும் செய்யணும். இப்போ இருக்கிற பசங்க கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்குறது ஒருத்தர் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்க. இன்றைக்கு நாம நிச்சயம் பண்ணிப்போம். 2 பேரையும் வேற ஒரு நாள் சந்திக்க வைப்போம். கண்டிப்பா நாங்க புரிஞ்சுக்கிறோம். பரவாயில்ல. இப்போ இவ்வளோ பெரிய பிசினஸ் இருக்கு, இவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்கு. அவங்கள பாத்துக்கணும். வீட்டுக்கு மூத்த பையன், இதனால பொறுப்புகளும் அவங்களுக்கு பெருசுதானே. அப்புறம் பசங்க ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க தானே. அட கடவுளே, யாரு என்ன பார்க்க வர வேண்டி இருந்தாலும் அவனே வரல. பாட்டி, எப்படிப்பட்ட வீட்டுல எனக்கு கல்யாணம் பண்றாங்க? எவ்வளவு கேள்விகள் நான் கேட்கணும்னு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் என்ன வெளியே போக விடுவானா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க விடுவானா மாட்டானா? சுத்த விடுவானா மாட்டானா? இப்போ இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் எனக்கு தெரியாது. அப்ப நான் எப்படி இந்த சம்பந்தத்துக்கு சம்மதிப்பேன்? பாரு, முதல்ல நீ பேனிக் ஆகாத. இதோ முதல்ல தண்ணி குடி. பாரு ஜூஹி, எந்த ஒரு சம்பந்தத்துக்கும் சம்மதம் சொல்றதுக்கு அவன் பாட்டிக்கு போக விடுவானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்ல. இது தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். அவன் உன் சுக துக்கத்துல கூட இருப்பானா இல்லையா? வாழ்க்கை துணைனா வாழ்க்கை முழுசுக்கும் துணையா இருக்கணும். அவன் கூட வாழ்க்கை முழுக்க இருக்க முடியுமா? முடியாத. இத தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். இப்போ அம்மா அப்பாவையே பாத்துக்கோ. அவங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருந்தாங்கல்ல. அப்பாவுக்கு பாட்டிக்கு போறது பிடிக்கும். அம்மா அவங்க ரொம்ப அமைதியானவங்க. ஆனா அப்படி இருந்தும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தாங்களே. இதுதான் ஒரு உண்மையான துணையோட அடையாளம். நீ இன்னைக்கு எந்த தப்பும் பண்ணிடாத.
ஒரு தடவை இந்த சம்பந்தம் முடிவாகட்டும். அப்புறம் நீ பொறுமையா நாகர்கிட்ட பேசிக்கோ, சரியா? இவ்வளவு பொருட்கள் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அட ஏன் தேவையில்லை பூனம்மா, நம்மளோட உறவு இணைய போகுது, வெறுங்கையோட வர முடியுமா? நீங்க சொல்றதும் சரிதா. சரி, இப்போ இருந்தாலும் ஆமா, நான் இப்போ கூட்டிட்டு வர்றேன். அம்மா, அப்பா, இன்னைக்கு உங்க ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் முடிவாக போகுது. எப்படி உங்க 2 பேரோட சம்பந்தம் இவ்வளவு அன்பாவும் அழகாவும் இருந்ததோ, அதே மாதிரி நீங்க 2 பேரும் உங்க ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த புதிய சம்பந்தத்திலையும் அன்பு, மரியாதை, அப்புறம் நம்பிக்கையை உருவாக்குங்க. ஏய், 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை வீட்டார் வந்துட்டாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, கூப்பிடுறாங்க, வா. நீ எங்க போற? நீ எங்கேயும் போக வேணாம், இங்கே இரு. இந்த சம்பந்தம் ஜூஹிக்காக வந்திருக்கு. அப்புறம் உன்னோட மூஞ்சியோட நிழல் கூட அவளோட புது சம்பந்தத்துல படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் என்ன வர விடுங்க. என் ஒரே தங்கச்சிக்கு கல்யாணம் முடிவாக போகுது. இந்த சந்தோஷத்துல இருந்து என்ன விலக்கி வைக்காதீங்க. அதனாலதான் உன்னை தூரமா வைக்கிறேன். அப்போதான் இவளோட சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும். இல்லனா உன்னை என்ன நம்புறது? இவளோட சந்தோஷத்தை சோகமா மாத்திடுவ நீ. வா. ஜூஹி, அப்புறம் நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. நான் போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு ப்ராமிஸ். நீங்க நான் வெளியே வரணும்னு நினைச்சா அப்போ ரூஹியும் என் கூட வருவா. ஜூஹி, இது நாடம் நான் சொன்னேன்ல இவ வரமாட்டான்னு. அப்படின்னா இவ வரமாட்டா. நானும் சொல்லிட்டேன் பாட்டி, நீங்க நான் வெளியே போகணும்னு நினைச்சா இவ என் கூட வருவான். ரூஹி, விடு. நான் போறது அவ்வளோ முக்கியம் இல்லை. இந்த சம்பந்தம் எவ்வளோ முக்கியமோ அதை விட ஒருவேளை பாட்டி சொல்றது சரியா இருக்கலாம். நீ போ, நான் போகாம இருக்கிறதா நல்லது. நீ ப்ளீஸ் பாட்டி கொடுப்போ. ருஹி, நீ எப்பவுமே எப்படி பாட்டி சொல்றத கேட்டுக்கிற? நான் உன்கிட்ட எதுவும் சொல்லல, உன் இஷ்டம், உன் லைஃப். ஆனா இன்னைக்கு என் நாள், நீ என் கூட வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்புறம் நீ வருவ. பாட்டி, ஒரு வழி இருக்கு. அதனால நான் ஜூஹியோட சந்தோஷத்துல கலந்துக்க முடியும், அப்புறம் போகாமலும் இருக்க முடியும். பாட்டி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நான் திரைக்கு பின்னாடி இருந்து பார்க்கலாமா? இதனால நான் ஜூஹியோட சடங்கையும் பார்த்துப்பேன், அப்புறம் யார் முன்னாடியும் வரமாட்டேன். பாட்டி, இப்போ நீங்க இவ்வளவு அனுமதி தரலாம்ல? சரி, ஆனா வெறும் திரைக்கு பின்னாடி இருந்து மட்டும்தான். கச்சோரி ரொம்ப டேஸ்டியா இருக்குல்ல? நம்ம பேத்தி ரூஹி தான் செஞ்சா. வாவ், அப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும். எப்போ கச்சோரி சாப்பிடணும்னு தோணுதோ உடனே ரெடி ஆகிடும். என் சந்தேகம் சரியா இருந்துச்சு. இந்த சம்பந்தம் ரூஹிக்காகத்தான் வந்திருக்கு. இப்போ இந்த ரகசியம் வெளிவரும்போது பாட்டியோட முகத்துல கரிய பூசின மாதிரி இருக்கும். அவனி நம்ம மருமகளுக்காக குடும்ப வளையலை கொண்டு வந்திருக்கோம், அதை எடு. சரி, ஜோசியர் சொன்ன சுப முகூர்த்தம் நேரம் வந்தாச்சு. சரி, கண்டிப்பா பண்ணலாம். அத எங்க பேத்தி ரொம்ப வெட்கப்படுவா. உண்மையில நாங்க அப்படிப்பட்ட வளர்ப்பை கொடுத்திருக்கோம். பூனம்மா, ஒருவேளை ரூஹே பத்தி பேசுறாங்க போல, அவ வெக்கப்படுறான்னு. பூனம்மா, இந்த நேரத்துல பொண்ணுங்க வெக்கப்படத்தா செய்வாங்க, ஆனா சடங்குனா பண்ணித்தானே ஆகணும். சரி, கண்டிப்பா பண்ணணும்.
அட இந்த வளையல் எவ்வளோ அழகா இருக்கு, இனிமேல் என்ன கிடைக்கும், நெக்லஸ், மோதிரம், கொலுசுன்னு என்னென்னவோ கிடைக்கும். என் பேத்தியோட அதிர்ஷ்டமே பிரகாசிச்சிருச்சு. இந்த வளையல் எங்களோட பாரம்பரிய வளையல். இது நாங்க எங்க வருங்கால மருமகளுக்கு கொடுக்க விரும்புறோம். மந்திர இன்னைக்கு நான் என் பையன் நாகரோட சம்பந்தத்தை உன் கூற முடிவு பண்றேன்.